நான் போன வருஷம் பாஸ் அவுட் ஆச்சு. இப்போ நீங்களாம் 9th 10th எல்லாரும் இருக்கீங்க இல்லைங்க, பேரண்ட்ஸ்லாம் இருக்கீங்க. 9th வந்து பசங்களுக்கு வந்து அவங்க பேசுறது 4 வருஷம் இருக்கேன். நான் வந்து 11th தான் வந்தேன். 11th வந்து வீட்லேயே ஒரு 11th 10th வந்து சீவா அரசு படிச்சுட்டு 11th செலக்ட் ஆகிருக்காங்க. நான் வந்து 11th வந்து ஒரு பேசுகிறேன் ஸ்டடீஸ் வந்து ஜேஇ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி நிறைய இருக்கிறதால 11th வந்து சயின்ஸ் பேசுகிறேன். அப்புறம் 9th இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கேன். வால் பேஸ் பண்ணி நான் பேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பேச நான் விருப்பப்படுறேன். அதை பற்றி என்ன பற்றி நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு நான் சப்ஸ்டான்ஸ் பேசுவேன். எனக்கு வந்து 7.5 கிடையாது. அதனால் வந்து என்னாச்சுன்னா 11th 10th வந்து ஸ்போர்ட்ஸ் எடுத்தேன். ஸ்போர்ட்ஸ் எடுத்து 11th வந்து இங்கே இருக்கிற ஸ்கீம் வந்து எனக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கலாம். அதனால் வந்து என்னாச்சுன்னா 11th மார்க் கம்மியாச்சு. அதில் வந்து 12th வந்து கொஞ்சம் சரி நம்ம சாப்பிட்டு டைம் இல்லை. மற்றபடி மார்க் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால என்ன பண்ண ஆசைப்பட்டேன்னா, கொஞ்சம் அவேர் ஃபியூச்சர் அப்புறம் என்ன பண்ணணும் கொஞ்சம் அவேர் செல்ஃப் அவேர் இருக்குது, செல்ஃப் அவேர்னஸ் இருக்குதுங்க. அப்படி எனக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்குதுன்னா எனக்கு ஸ்டேட் போர்ட் மார்க் எனக்கு வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் யூஸாக வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவில் நான் போய் எடுத்துருக்கேன். அது முடிவுன்றதால நான் என்ன பண்ணேன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம இந்தியாவில் வந்து 1000 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இதில் எனக்கு 9th என்ன சூஸ் பண்ணி நான் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சூஸ் பண்ண முடியுதுன்னு இப்போவே நீங்கள் ஐடியா பண்ணிட்டீங்கன்னா, நான் வந்து 12th தான் வந்து பண்ணேன். அப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதில் சில டீச்சர்ஸ் கோஆர்டினேட்டர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கன்ஃபியூஷனில் இருக்கப்போ நீங்கள் அப்போ கன்ஃபியூஷன் பண்ணாமல் இப்போ வந்து எனக்கு இது பண்ணிங்கன்னா அதாவது யூஸ் பண்ணி அங்கே யூஸ் பண்ணிங்கன்னா 11th 12th ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் 12th தான் பண்ணேன். என்ன பண்ணேன்னா நான் வந்து செப்டம்பர் மாதம் குவார்டர்லியில் வந்து மார்க் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு மாதிரி மனசு இல்லை. வீட்டில் வேறு என்ன சொன்னாங்க தெரியல. 11th மார்க் பண்ணி நம்ம 12th வச்சு மார்க் வந்து முன்னேறிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் குவார்டர்லியில் மார்க் வந்து அதே போல தான் பக்கம் இருக்கணும். முதல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇ வந்து 70% அந்த தெரிய வருது. அப்புறம் என்ன நினச்சோம்னா, நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அந்த மினிமம் பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு மித்தது நம்ம என்ட்ரன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 4 months வந்து எக்ஸாம் பண்ணேன். எனக்கு வந்து ஹாஃப் டே வந்து ஸ்டேட் போர்டு, ஹாஃப் டே வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கோரிக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போயிருக்கேன் அப்படின்னு உங்கள் வருமானத்தை நீங்கள் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருங்கால ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ் சொல்லுவாங்க. இப்போ 9th வந்து 90% நல்லா வந்து புரியுது பேசலாம் பார்த்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்களை வச்சு வருத்தப்படுத்த உங்களை நீங்கள் வருத்தப்படாது சரியா. நிறைய பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசுங்க வச்சு நிறைய செய்தி உள்ள நிறைய செய்தி